ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், தூய ஆவியருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை காத்து வழிநடத்தி ஜீவனோடு எழுப்பி மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த சாயங்கால நேரத்தில் நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் ஆண்டவர் அதிகமான மழையை எதிர்பார்க்கிறோம். உடைய ஆறுகள் நிரம்பி குளங்கள் நிரம்பி எங்களுடைய புல் பூண்டுகள் கால்நடைகள் செழிக்க கிருபைத்தார். இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தை ஆசீர்வதிங்க. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வதிங்க ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கும். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை துதிக்கும்படியாய் 20வது ஞான பாடலாகிய நெஞ்சே விழித்து பாடு உன் கர்த்தரை கொண்டாடு என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 20வது ஞான பாடல். நெஞ்சே விழித்து பாடு உன் கர்த்தரை கொண்டாடு, நல்லீவு யாவும் தாரான், நரரை காத்து இருளின் திகிலுக்கும் பிசாசின் மோசத்துக்கும் இரவில் அவர்தாமே என்னை தற்காத்தோராமே. அஞ்சாமல் சோகமாக படுத்து கொள்வாயாக, நாமே மறைப்போமேன்றி ரட்சிக்க வாக்கு தந்தீர். நீர் சொன்ன வண்ணமாக இப்போ நான் சோகமாக போது பகலை காண்டேன், பாலி செலுத்த வந்தேன். ஆவுமகென தாரேன், எதை செலுத்தவாரேன், நான் பாணி ஓடு சொல்லும் துதியை ஏற்றுக்கொள்ளும். இந்நாளும் சேதத்துக்கு என்னை தற்பாப்பதுக்கு நற்றூதரை
அன்பாக துணைக்கு வைப்பீராக. நான் என்ன யோசித்தாலும் எதை துவக்கினாலும் நீர் வாய்க்க பண்ணிவாரும் நல்முடிவாயும் தாரும். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது பவுலடிகளார் கலாத்திய சபைக்கு எழுதிய கடிதம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். கலாத்தியர் 4 முதல் 7 வசனங்கள். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரின் பிள்ளைகளாக. ஃப்ரம் ஸ்லேவரி டு சன்ஷிப். ஃப்ரம் ஸ்லேவரி டு சன்ஷிப். பவுலடிகளார் இந்த மாற்றத்திற்கான கருத்தை குறிப்பாக அடிமைத்தனத்திலிருந்து மகனாக பிள்ளைகளாக என்கின்றதை இங்கே நமக்கு சொல்கிறார். அது எப்படின்னா, விசுவாசத்தினால அடிமைத்தனத்திலிருந்த நம்மை ஆண்டவரின் பிள்ளைகளாக அந்த விசுவாசம் மாற்றுகிறது என்பதை பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் சீர்திருத்தல் மாதத்தில் இருக்கிறோம். 1500ஆம் ஆண்டுகளிலே மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபையில் காணப்பட்ட அநியாயங்களை, அக்கிரமங்களை எதிர்த்து திருமறையே சிறந்தது, திருமறையை மையமாக வைத்து அவர் சத்தியத்தை சொன்னார். அந்த வகையில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை அவருடைய விசுவாசத்தை இன்னும் மென்மேலும் கிளறிவிட்டு கொழுந்து விட்டு எரிய செய்ததை நாம் மறக்க முடியாது. அதை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். இங்கே பவுலடிகளார் அதை மீண்டும் நமக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். விசுவாசத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து நாம் அனைவரையும் ஆண்டவர் தம் பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம பிறக்கும் போதே எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்தில், நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக. ஏன்னா அப்போ நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்தோம், அறிவில்லாமல் குழந்தைகளாக, இல்லையா? அதான் 1 முதல் 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்மெல்லாம் குழந்தைகளாக நியாயப்பிரமாணம், born under the law, இல்லையா? நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எ ஸ்லேவ். அடிமை என்றும் சுயாதனம் என்றும் இல்லை, எல்லாருமே நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிறோம், பாவத்திற்கு கீழ்பட்டிருக்கிறோம். அதுதான் முதல் பாயிண்ட்ல பவுல் சொல்றார் 1 முதல் 3 வசனத்தில். நான் சொல்வது இதுவே, தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கு அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவுமே இல்லை. நல்லது, ரொம்ப அழகாக சொல்றார். சின்ன பிள்ளைகளுக்கு சொத்துக்கு உரிமை இல்லை. எப்போ அந்த சொத்துக்கு உரிமை அவங்க கொண்டாட முடியும்னா மேஜராக ஆகும்போது தான், இல்லையா? அப்போ அது வரையில் அவங்களுக்கு இல்லை. அப்போ அந்த ஆண்டவர் மேஜர் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தான் தரு. அப்போ சொல்றாரு, தந்தை குறித்த நாள் வரும் அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கு, பொறுப்பாளர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், இல்லையா? தந்தை நான் உனக்கு சொத்து எழுதி வைக்கிறேன், அது வரையில் நீ என்ன பண்ணணும்? மேற்பார்வையாளர்களுக்கு கீழே இருக்கணும், கார்டியன்ஸுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அவ்வாறே நாமும்
சிறுவர்களாய் இருந்தபோது உலகின் எல்லா மக்களும் இல்லையா அடிமைப்பட்டிருந்தோம், எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றார். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். நாம் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் பாவத்தில் பிறந்தோம். பிறந்த பிறகு உடனடியாக ஆண்டவருடைய உரிமை சொத்து நமக்கு வரல. சிறுவர்களாய், அதாவது குழந்தைகளாய், விசுவாசத்தில் குழந்தைகளாய் இருந்தபோது இயேசு ஆண்டவர் நமக்கு கண்காணிப்பாளர்களை வைத்திருக்கிறார். அந்த கண்காணிப்பாளர்களை நமக்கு கொடுத்த போது நம்ம அடிமைகளாக தான் இருக்கிறோம். அதாவது பிள்ளைகளாக இல்லை, அடிமை பிள்ளை இரண்டுமே ஒன்று தான் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் தான் வராரு, இப்போ வராரு என்னன்னா, ரெண்டாவது தந்தை வந்து நம்மை தத்து எடுத்து கொள்ளுகிறார் இல்லையா? தந்தை நம்மளை தத்து எடுக்கிறார். த ஃபாதர்ஸ் இன்டர்வென்ஷன், தந்தையினுடைய இடைப்பாடு 4:5 அதான் வாசிக்கிறோம். ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். ரொம்ப அழகா சொல்றார் பார். பிதாவாகிய கடவுள் என்ன பண்றாரு? தலையிட்டு என் மக்கள், என் பிள்ளைகள் அடிமையா இருக்கக்கூடாது, என் மக்கள் பாவத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தன் குமாரனையே அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரா? காலம் நிறைவேறின போது. இந்த காலம் நிறைவேறின போது அப்படின்றது என்ன? ஆங்கிலத்தில் the fullness of time, the fullness, the time is very important இல்லையா? எல்லாத்துக்கும் நேரம் காலம் முக்கியம். எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கூட காலையில் டிஃபன், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர், டைம் இருக்கிறது. ஃபார் எவ்ரிதிங் அஸ் எ டைம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றதுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதுபோல இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் ஒரு காலம் இருந்தது. என்ன காலம்? அதுதான் காலம் நிறைவேறின போது, ஆண்டவருடைய வருகைக்கான காலம். அப்போ அந்த ஆண்டவர் இந்த வருகைக்கான காலத்தை என்ன பண்ணாரு? ஆயத்தப்படுத்துறார். உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜை கொண்டு வரார். அப்போதான் கிரீக் லாங்குவேஜ் வருது. நியூ டெஸ்டமென்ட் பீரியடு அப்போதான் உருவாகுது. சீடர்கள் எல்லாம் மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் எல்லா ரோடும் அங்கே இருக்குது. ஆல் ரோட்ஸ் கோஸ் டு ரோம், பீஸ் இன் ரோம், டாக்ஸ் ரொமானா அப்படின்ற எல்லா செய்தி உருவாகுது. சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் ஒன்றாய் கூடுகிறார்கள். உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூத மக்களுக்கு, மற்ற மக்களுக்கு சுவிசேஷம் போது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்படுகிறது. மகா அலெக்சாண்டர் இந்தியாவை வந்து சேர்ந்து உலகம் முழுவதும் ஒரே குடையின் கீழ் ஆட்சிக்கு வர இருக்கிற போது அவர் இறந்து போறார். இப்படி கடவுள் உலகத்தை தம்முடைய மகன் பிறப்பதற்கு ஆயத்தப்படுத்தினார். இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் டைம், காலம் நிறைவேறிய போது அப்படின்றார். அப்ப நிறைவேறிய போது என்ன பண்ணாரு? தம் மகனை பெண்ணிடம் பிறக்கும்படியாக அனுப்பினார். அது மட்டுமல்ல, சட்டத்திற்கு கீழாக அவரை பிறக்க வைக்கிறார். கடவுள் சட்டத்தை எழுதினார். கடவுள் எப்படி சட்டத்திற்கு கீழாக இருக்க முடியும்? அவர் மேலாதானே இருக்க முடியும் இல்லையா? ஆனால் இங்கே தம்முடைய மக்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தம் பிள்ளைகளை நேசிக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எழுதிய சட்டத்திற்கு அவரே கீழானார். அல்லேலூயா! அவரே கீழானார். திரு சட்டத்திற்கு தம்மை ஒப்புக்கொடுத்தா சொல்றாரு. தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும், திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் காவல்துறையில் இருக்கிறவங்களே கூட, சட்டத்தை இயற்றினவர்களே கூட, அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள கூட, நீதிபதிகளே கூட, வக்கீல்களை கூட சட்டத்தை சில நேரத்தில் மதிக்காமல் போயிடுறான். ஆனால் ஆண்டவர் சட்டத்தை இயற்றினவர், சட்டத்தை மதிக்கிறார். பாருங்க, God sends his son to redeem the people from the slavery. He born under the law to redeem under the people. மூன்றாவது 5:6 பார்க்கிறோம், அடாப்ஷன் as sons. நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தத்து எடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா! அதான் சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால்
கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே அல்லது அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியாய் இருக்கிறது. அடாப்ஷன் as sons. பாவத்திற்கும் பிசாசுக்கும் வியாதிக்கும் பலவீனத்திற்கும் அடிமையாக இருந்த நம்மை கிறிஸ்துவின் சிலுவை பாடு, சிலுவை சாவு, மரணம் வழியாக நம்மை பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். அதான் ரிசீவ்டு அடாப்ஷன் as sons. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம், எஜமானனேன்னு கூப்பிடக்கூடாது. வேலைக்காரன் தான் தன்னுடைய எஜமானனே ஐயா அப்படின்னு கூப்பிடுவான். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை பிள்ளைகளாக மாற்றதுனால அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். அடுத்தது 4வது கடைசியா அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளாய், அடிமையிலிருந்து பிள்ளைகளாக பார்க்கிறோம். ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. எவ்வளவு அழகா சொல்றார் பார். அப்போ 4 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் குழந்தைகளாக இருந்தோம், ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார். 2வது தம் குமாரனை அனுப்பினார். 3வது நம்மளை அவர் அடாப்ஷன் பண்ணார் இல்லையாம்மா, அவர் தத்தெடுத்து கொண்டார். 4வது குழந்தைகள் அடிமைத்தனத்திலிருந்து குழந்தைகளாக மகனாக. அப்போ இனி நம்ம அடிமைகள், நோ லாங்கர் ஸ்லேவ்ஸ் பட் சன்ஸ் ஹையர்ஸ் த்ரூ காட். கடவுளுடைய உரிமை பேராக நம்ம இருக்கிறோம், கடவுளுடைய உரிமை சொத்து. ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே அடிமைகளாக இருந்தோம் இல்லையா, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாய் அதிகமான உறவோடு. இப்போ எஜமான்கள் அப்படின்னா எங்கே உட்காந்து அவங்க கூட சாப்பிடணும், உட்கார முடியாது, தூரமாக நின்று கை கட்டின்னு தான் இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் என்பதனால அப்பாவோடு உட்காந்து மடியில் உட்காந்து சாப்பிடலாம், மடியில் விளையாடலாம், அப்பாவுடைய தாடியை பிடிச்சி இழுக்கலாம், முடியை பிடிச்சி இழுக்கலாம் இல்லையா. அதுதான் உறவு. இந்த உறவை கிறிஸ்து தருகிறார். ஆமென். அதான் முக்கியம். கிறிஸ்து நமக்கு இந்த உறவை தருகிறார். faith transitions us from slavery. இதற்கு காரணம்னா விசுவாசம். விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. அதான் இந்த மாதம் முழுதும் நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8:14-17 பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் விசுவாசத்தில் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:5 பார்க்குறோம். 1:5 அடாப்ஷன், எப்படி கடவுள் நம்மை தத்தெடுத்தார் என்று சொல்றார். 1 யோவான் 3:1-3 பார்க்குறோம், நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். யோவான் 1:12-13 பார்க்குறோம். யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை யோவான் 1:12-13 பார்க்குறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாமும் விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து அவருக்கு சாட்சி கொடுக்க இந்த சீர்திருத்தல் நாட்களிலே கடவுளுடைய வார்த்தையும் விசுவாசமும் நம்மை சிலுவைக்கு நேராய் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரே, இதோ இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். அதற்காக உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் தத்தெடுத்து கொண்டிருக்கிறீர். இனி நாங்கள் அடிமைகள் அல்ல. அப்பா பிதாவே, அப்பா தந்தையே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உரிமை பேரு, உரிமை சொத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நீரே எங்களை உரிமையாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதோ ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அனாதையாய், பரதேசியாய், அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல் ஆண்டவர் எகிப்தில் இருந்த போது உம்முடைய மக்களை நீர் தெரிந்து கொண்டு, நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் கடவுள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இந்த உடன்படிக்கையை இன்று வரை மறவாமல் இருக்கிறேன், குலைத்து போடாமல் இருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அகில உலகத்தில் இருக்கிற எங்கள் மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் விசேஷமாக நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இவருடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவைக்காக,
இப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, எம்எல்ஏ, எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலத்தில் இன்னும் எங்களுக்கு நல்ல மழையை தந்து ஆண்டவர் வழி நடத்துங்க. இதை ஆண்டவர் சரியான முறையில் கையாள ஆண்டவரே அரசாங்கம் ஆண்டவர் தன்னுடைய பொறுப்புகளை சரிவர செய்ய கிருபைத்தார். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் அமைதி, சமாதானம் தங்கியிருக்கட்டும். ஆட்சி செய்கிற தலைவர்களை வழிநடத்தும். குறிப்பாக உலக நாடுகள் அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல், ஈரான் ஆண்டவரே போர் பதற்றங்களாக இருக்கிறது, அதை மாறட்டும். அதே போல் ஆண்டவரே, உலக நாடுகள் ஏற்படுகிற இயற்கை சீற்றங்கள், பெரிய புயல், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோயிலிருந்து காத்திரலும். எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக, குறிப்பாக ஆண்டவரை மறைந்த லாஸ்ட் கடைசி மிஷனரி டாக்டர் ஆலிஸ் ஜி பிராயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் அவரை பெதஸ்தா மருத்துவமனை வளாகத்தில் அடக்கம் பண்ணியிருக்கிறோம். அவர்களை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அவர்களைப் போல் அநேக ஊழியர்கள், மிஷனரிகள் சபையில் எழும்ப கர்த்தர் கிருபை தாரும். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை கூட ஆண்டவர் வெளிநாட்டில் இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்திருந்த அவருடைய அண்ணன் மகளையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதில் பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்கள் சபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, துன்பங்கள், துயரங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அருமையான சாமுவேல் ஐயாவுடைய அன்பு இளைய மகன் திரு ஆல்வின் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாரில் குடும்பத்தோடு இருக்கிற அவரை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குடும்பத்தை விட்டு தூர இடத்துல இருக்கிற போது உடைய நிறைவான ஆசீர்வாதம், பாதுகாப்பு அவரோடு தங்கி இருக்கட்டும். அதே போல் அன்புக்குரிய ஆசிரியர் அண்ணன் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஏறித்த ஆயுசு நாட்களை தான். அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. தேவையை சந்திங்க. இதோ ஆண்டவரை இந்த நேரத்தில் இந்த உலக வாழ்வை விட்டு பரலோக வாழ்வில் சேர்ந்திருக்கிற என்னுடைய அருமையான ஆண்டவரே அம்சா தேவதாஸ் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டாக்டர் தேவதாஸ் அவருடைய அன்பு துணைவியார் எங்களோடு கூட இந்த நாளில் இல்லை. ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக செய்கின்ற ஆண்டவர் எல்லா விதமான பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் அவர்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் யாவரும் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் மெய் சமாதானத்தை தார். குறிப்பாக டாக்டர் பிரதீப், அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே மிஸ்ஸஸ் உஷா தேவதாஸ், அவருடைய அன்பான குடும்பத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் தர முடியாத மெய் சமாதானத்தை, ஆறுதலை என் தேவன் தாமே நீ தந்து வழி நடத்துகிறார். இந்த ஊழியத்தில் ஆண்டவர்களோடு இருக்கிற அவருடைய நண்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காகவும், அப்படியே சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை தொடர்ந்து எடுத்து நீர் பயன்படுத்தும், அடியனை பயன்படுத்தும். இந்த நாளின் ஊழியங்களையும் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய உள்ளங்களிலே இறை அமைதி, சமாதானம், இறை ஆசிரியர்கள் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விடுதலை தந்து வழிநடத்தும் எல்லாருடைய தேவைகளை என் தேவன் சந்தியும். துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளிலே நம்முடையரோடு இருப்பதாக. ஆமென்.